ஹாய் மக்களே வணக்கம். பிக் பாஸ் சீசன் 9 எல்லோரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஆதரவு தெரிவிச்சிங்க. எல்லோரும் இன்றைக்கி எபிசோட பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி எபிசோடில் கானா வினோத்தில் ஒரு சேஞ்சஸ் தெரிஞ்சுதுங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப பதற்றமாக இருக்கார். எதை நினச்சி பதற்றமாக வர்றாரே தெரில. ஒருவேளை அன்றைக்கி விஜய் சேதுபதி சொல்லியிருப்பார், உங்களுக்கான இடம் உங்களுக்கு தான், அது யாரும் தட்டி பறிக்க முடியாது, நீங்கள் ஏன் பயப்படுறீங்கன்ற மாதிரி ஒரு மாதிரி சொன்னார். பட் உண்மையாக இன்றைக்கி பார்க்கும்போது அவர் பதற்றமாக இருக்கார். அவர் என்ன நினச்சாருன்னு தெரில. இல்லை வரவங்களாம் என்னடா ஒரு மாதிரி சொல்கிறாங்களே, நம்ம பணப்பெட்டி எடுத்துகிட்டு போயிடலான்னு கூட அவர் மைண்டில் தோணுதான் என்னன்னு தெரியல. பாவம் அவர் இருந்தாருன்னா கண்டிப்பாக அவர் தான் வந்து டைட்டில் வின்னர். பட் அவர் தப்பான முடிவு எடுக்கக்கூடாது பணப்பெட்டி எடுத்துகிட்டு போகிறேன்னு. எனக்கு தெரிஞ்சு பணப்பெட்டி எடுத்துகிட்டு போகிற 2 பேரில் வந்து ஒருத்தர் நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம், சாண்ட்ரா. இன்னொன்று வந்து அரோரா. இந்த 2 பேரில் யாரா ஒருத்தர் தான் கண்டிப்பாக எடுத்துகிட்டு போவாங்க. வேறு யாரும் எடுத்துகிட்டு போகிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப 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 கம்மி. அப்படி எடுத்துகிட்டு போகிறாங்கன்னா விக்ரம் கூட வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஒரு சில டைம் வந்து நான் போகிறேன்னு சொல்கிறாரு. ஆனால் போவானு என்னன்னு தெரில. ஆனால் நடிக்கிறான் தான் நினைக்கிறேன் விக்ரம், என்னை பொறுத்தவரை. ஸோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு அரோரா இல்லை சாண்ட்ரா, இந்த 2 பேரில் ஒருத்தர் தான் போகிறதுக்கு வாய்ப்பு நிறைய. பார்க்கலாம் மக்களை யார் எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு. அப்புறம் பார்த்தீங்கன்னா நீ வேணா பார்த்தீங்கன்னா பயங்கரமாக சல்லியாக நொறுக்கி இருப்பாங்க சாண்ட்ராவை. என்னென்னா கிறிஸ்டோஃபர் மூஞ்சிலாம் சொல்லியிருப்பாங்க. அது யார் தெரியுங்களா? கிறிஸ்டோஃபர் மூஞ்சி ராட்சசன் படத்தில் வர வில்லன் சொல்கிறதான்னு தெரில. ஸோ அவங்கள தான் சொல்லுவாங்க. ஸோ அப்படின்னா பார்த்துக்குங்க எந்த அளவுக்கு அவங்க மனசில் வந்து அந்த சாண்ட்ரா பண்ண அந்த இஷ்யூஸ் வந்து அவங்க உட்காந்துருக்கோம். ஸோ அதை பேஸ் பண்ணி எப்படி சொல்லியிருப்பாங்க பாருங்கள். அவங்க மட்டும் இல்லை, அங்கே போனவங்க எல்லாருமே ஒரு மாதிரி தான் சொல்கிறாங்க. பிரவீன் கூட சொல்லியிருப்பார், நீங்கள் வந்து ட்ராமா பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் எல்லா கேமரா முன்னு சொல்லிட்டு வருவார் அவங்க காது படவே. இதை கேட்கும்போது அவங்களுக்கு ஏதோ தோணுதானா, என்ன பண்ணுறது தெரியாமல் பரிதவிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பிரஜன் வருவாரான்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் அதுக்கும் வந்து வியானா சொல்லிட்டாங்க. அதையும் வந்து பிரஜனையும் மொக்க பண்ணி விட்டாங்க தான் சொல்லணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா பிரஜன் வரமாட்டார், அவரை கொஞ்சம் லேட்டாக தான் அனுப்புவாங்க. ஏன் அவர் மட்டும்தானா ஹெலிகாப்டரில் வந்து இறங்க போகிறாரு, அவரே சும்மா இதுவாக தான் பண்ணிங்கிறாரு, வெளியில் சீன் போட்டுங்கிறாரு மாதிரி சொல்லிட்டாங்க. உண்மையாகவே அது வந்து பார்க்க ரொம்ப காமெடி இருந்தாலும் பயப்படாமல் இந்த பொண்ணு எப்படி அடிக்குது டைமுக்குன்னு நினச்சி பார்க்க தோணுது. ஸோ வாட்டர்மேன் ஓரளவுக்கு கொஞ்சம் காமெடி பண்ண ட்ரை பண்ணுறாரு. பட் ஆனால் கொஞ்சம் பெருசாக வந்து ஸ்பேஸ் கிடைக்கல அவருக்கு, அதான் உண்மை. பிரவீன் காந்தி எப்போதும் போல் அமைதியாக உட்காந்து யாருன்னா ஒருத்தர் கூட பேச ஆரம்பித்தார். கொஞ்ச நேரம் வினோத் கூட தான் பேசியிருந்தான்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் அப்படியே அமைதியாக தான் கடைபிடிக்கிறாருன்னு நினைக்கிறேன். ஸோ நாளைக்கு யார் வருவாங்கன்னு தெரியல. இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பணப்பெட்டியில் 3,35,000 சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு கவுண்ட் டவுன். யார் வேணால் எடுத்துகிட்டு போகலான்னு பிக் பாஸ் டைம் சொல்லிட்டாரு. பார்க்கலாம் மக்களை, நாளைக்கு யாராவது மனசு மாதிரி பணப்பெட்டி எடுத்துகிட்டு போகிறாங்களா, இல்லை வேறு நாளைக்கு யார் வராங்கன்னு சொல்லிட்டு உங்களை அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் மக்களே. நன்றி.